இதுதான் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகின்றோம். இனியாவது ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும். ஆமென். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை. இந்த திரு அவை திருப்பயணத்தில் துன்பங்கள், துயரங்கள் எழலாம். சோதனைகளும் வேதனைகளும் வரலாம். அச்சமும் இருளும் இன்னலும் இருக்கலாம். தடைகளும் தடுமாற்றங்களும் வரலாம். பிழைகளும் பிரச்சனைகளும் நிகழலாம். நாம் கண்ட கோவிட் கொள்ளை நோயினால் பலர் திடீரென்று உயிர் இழந்ததை கண்கூடாக கண்டு பீதி அடைந்திருக்கிறோம். ரஷ்யா யுக்ரைன் இடையே இருக்கும் போரினால் உயிரையும் வீட்டையும் இழந்து அகதிகளாக திலவும் பரிதாப நிலையை கண்டு பதறுகிறோம். மேலும் இஸ்ராயல் பாலஸ்தீன் போரினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதையும் போரின் சேதத்தையும் எண்ணி எண்ணி வருந்துகிறோம். நம் குடும்பத்தில் நபர் ஒருவருக்கு திடீரென புற்றுநோய் போன்ற நோய்கள் வரும்பொழுது கண்டு கவலைப்படுகிறோம். திடீர் இறப்பு, பசி, பட்டினி, வேலையின்மை, கடன் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தையும் கண்டு நாம் துவண்டு விடுகின்றோம். இன்னும் திடீரென ஏற்படும் இயற்கை கோளாறுகள், வெள்ளப்பெருக்கு, சூறாவளி காற்று, கடும் புயல், மழை இவற்றினால் ஏற்படுகின்ற அழிவை அறிந்து கண் கலங்கி நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளில், திருவருகை கால முதல் ஞாயிறு இந்நாளில், புதிய திருவழிபாட்டின் ஆரம்பத்தில், ஜூபிலி ஆண்டின் முதல் நாளில் திருப்பயணம் செய்யும் திரு அவையாம் நமக்கு இந்த ஆண்டை நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி இயர் 2025 பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று அறிவித்திருப்பது நமக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. இந்த இயேசுவின் திரு வருகை இந்த கடுமையான வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற்றி ஒரு புது வாழ்வை தருவார் என்று நம்பி வரவேற்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் நம்பிக்கை நாயகன் இயேசுவின் 3 வருகைகளை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து கடவுள் ஒரு குழந்தையாக பெத்லேகம் நகரில் மாட்டு தொழுவத்தில் கன்னி மரியாளின் மகனாக பிறந்ததை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக, நம்பிக்கை தரும் ஒளியின் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் ஆவலோடு நம்பிக்கையோடு காத்திருந்து எதிர்பார்த்து தயார் செய்தை போல நாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறந்து நம்பிக்கை வாழ்வு அளிக்க இந்த நாட்களில் ஜெபிக்கின்றோம். அதே நேரத்தில் கிறிஸ்து உலகின் இறுதியில் மாட்சியுடன் மீண்டு வந்து நம்மை நடுத்திருக்க வருவார் என்ற நம்பிக்கையோடு நம்மையே தயார் செய்ய இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதற்கிடையில் இயேசு ஒவ்வொரு நாளும் திருவார்த்தை, திருப்பலி, திருவருட்சாதனங்கள் வழியாக நம்மை சந்தித்து நம்பிக்கையை ஊட்டி வாழ வைக்கின்றார். இந்த இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து நம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ இந்த திருவருகை கால் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் நம்மோடு, எம்மானுவேல், நம்மோடு வாழும் கடவுள், நம்பிக்கை தரும் நல்ல நாயகன் நம் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த முதல் திருவருகை காலம், இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இயேசுவே நம் வாழ்க்கையின் நம்பிக்கை என்ற சிந்தனையை தருகிறது. இந்த புனிதமான அருள் தரும் இந்த நாட்களில் நாம் களியாட்டத்திலும் நாம் குடிவெறியிலும் இவ்வுலக கவலையிலும் மூழ்கிவிடாமல் இயேசுவின் வருகைக்காக நம்பிக்கையோடு விழித்திருந்து தயார் செய்வோம். தினசரி திருப்பலி அல்லது ஞாயிறு திருப்பலி
குடும்ப ஜெபமாலை, ஒப்புரவு அருட்சாதனம் என தான தர்ம நல்ல செயல்களை செய்து பிறரை மன்னித்து அன்பு செய்து சமாதானத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இவைகளெல்லாம் கடைபிடித்து நம்மையே தயார் செய்வோம். எனவே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கும் முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்பது உறுதி. எனவே இந்த 4 வார திருவருகை காலத்தில் தினசரி நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவரின் அருள் வார்த்தையை தினசரி வாசிப்போம். இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து நம்பிக்கை ஊட்டும் நல்வாழ்வை தர மன்றாடுவோம். நம்பிக்கை தரும் நலம் தரும் ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு 2025 பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் ஆக அமைய வாழ்த்துகிறேன். நம்பிக்கை பிறக்கட்டும் என உங்களுக்கு வாழ்த்தி தொடர்ந்து உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கின்றேன். நல்ல ஆசீர். தாங்கும் தெய்வமே, தழுவும் தெய்வமே, ஏங்கும் தெய்வமே, என் இயேசு தெய்வமே. தாங்கும் தெய்வமே, தழுவும் தெய்வமே, ஏங்கும் தெய்வமே, என் இயேசு தெய்வமே. ஆளும் தெய்வமே, என்னில் வாழும் தெய்வமே, காணும் தெய்வமே, என் வாழ்வின் தெய்வமே. ஆளும் தெய்வமே, என்னில் வாழும் தெய்வமே, காணும் தெய்வமே, என் வாழ்வின் தெய்வமே. தாயைப் போல ஏற்று என்னை தேற்றும் தெய்வமே, ஆசை வழங்கி நேசத்தோடு காக்கும் தெய்வமே. தாயைப் போல ஏற்று என்னை தேற்றும் தெய்வமே, ஆசை வழங்கி நேசத்தோடு காக்கும் தெய்வமே. தாங்கும் தெய்வமே, தழுவும் தெய்வமே, ஏங்கும் தெய்வமே, என் இயேசு தெய்வமே. விண்ணின் தெய்வமே, இம்மண்ணின் தெய்வமே, கண்ணின் தெய்வமே, என் அன்பின் தெய்வமே. விண்ணின் தெய்வமே, இம்மண்ணின் தெய்வமே, கண்ணின் தெய்வமே, என் அன்பின் தெய்வமே. உந்தன் உள்ளங்கையில் என்னை பொறித்த தெய்வமே, கண்மணியே என்றழைத்து நடத்தும் தெய்வமே. உந்தன் உள்ளங்கையில் என்னை பொறித்த தெய்வமே, கண்மணியே என்றழைத்து நடத்தும் தெய்வமே. தாங்கும் தெய்வமே, தழுவும் தெய்வமே, ஏங்கும் தெய்வமே, என் இயேசு தெய்வமே. தாங்கும் தெய்வமே, தழுவும் தெய்வமே, ஏங்கும் தெய்வமே, என் இயேசு தெய்வமே.
என் இயேசு தெய்வமே, என் இயேசு தெய்வமே.